இந்தியாவுல இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. நிதி பிரச்சனை ஓயாத பிரச்சனையா இருக்குது. எத கேட்டாலும் இல்லன்றீங்க. இத நாங்க சொல்றத செய்யுங்க, அப்புறம் நிதிய குடுக்குறேன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அதற்கு பிறகு என்னன்றாரு, தமிழக எம்பிக்கள் எல்லாம் கொஞ்சம் அநாகரிகமானவர்கள் அப்படின்னுலாம் சொல்றாரு. கொஞ்சம் இல்ல, அநாகரிகமானவங்க தமிழக எம்பிக்கள். தமிழக எம்பிக்களே அநாகரிகமானவர்கள்னு சொல்றாங்கன்னா, தமிழர்களையும் அநாகரிகமானவர்கள்னு சொல்றது அர்த்தம் தானே? இப்பொழுது தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியதை வைத்து இவ்வளவு அரசியல் செய்றீங்க இல்லையா? இந்த கேள்வியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மோடிஜி அவர்களை பற்றி பேசும்பொழுதெல்லாம் எழுப்புவதற்கு ஏன் எல்லாருமே துப்பற்று இருந்தீர்கள்? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை விடுங்கள், ஒரு மாநிலத்தினுடைய மாநில பிரதிநிதிகள் அவமதிக்கப்பட்டார் என்று இத்தனை பேரும் பொங்கி எழும்போது, ஒரு தேசத்தின் மொத்த மாநிலத்தின் பிரதிநிதியாக, ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற பிரதம மந்திரி அவர்களை எவ்வளவு 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 இழிவாக பேசினீர்கள். இதுதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கா? நியாயம் என்பது உங்களது எம்பிக்களுக்கு மட்டுமா? ஏன் எங்களது பிரதமருக்கு இல்லையா? அப்பொழுதெல்லாம் கெட் அவுட் மோடி, கெட் லாஸ்ட் மோடி, கோ பேக் மோடி, எத்தனை ஹேஷ்டேக், இது எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ணது யாரு? அரசியல் வேற, அரசியல் வேற, அரசாங்கம் நடத்தும். அரசாங்கம் நான் பிரிச்சு சொன்னேன். நான் தொடங்கும் போதே அப்படிதான் சொன்னேன். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அரசாங்கம் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அல்ல. இந்த நாட்டினுடைய, இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர்.